ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹை பேனல். இன்றைக்கி வந்து நம்ம OB40 எனக்கு எப்படி ஹேக் செட்டப் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். புது ஹேக்கும் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஸ்பீட் 95% ட்ராக் செட்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து மேலே வந்து ஃப்ரீ ஃபயர் ஏபிக்கும் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் டேரக்டரி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளே ப்ரொடெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்கேன் ஆப் வித் ப்ளே ப்ரொடெக்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் கொடுத்துருங்க. டர்ன் ஆஃப் பண்ண விட்டு இசட்ஹெச்ஆர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இசட்ஹெச்ஆர் ஓப்பன் பண்ணி விட்டு அதில் 4 ஏபிகே கொடுத்துருப்பேன், அந்த 4 ஏபிகேயுமே வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நாலு ஏபிகே இன்ஸ்டால் பண்ண விட்டு பேக் கொடுத்துட்டு பெய்ட் 95 டார்கெட் ஃபைல் வந்து காப்பி பண்ணிட்டு மேலே கிளிக் பண்ணிட்டு வேஸ்ட் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண விட்டு ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு டியூல் ஸ்பேஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டியூல் ஸ்பேஸ் ஆப் ஓப்பன் பண்ணி விட்டு கீழே வந்து அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அலோவ் கொடுத்துட்டு லெஃப்ட் சைட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயரை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ண விட்டு திரும்பவும் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எம்டி மேனேஜர்னு இருக்கும், எம்டி மேனேஜர் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ண விட்டு எம்டி மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எம்டி மேனேஜர் ஓப்பன் பண்ண விட்டு கீழே வந்து அக்ரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அலோ அக்சஸ் டு மேனேஜ் ஆல் ஃபைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு எம்டி ஸ்பேஸில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பாப்பப் வந்துட்டு போயிடும். அதுக்கடுத்து கேன்சல் வந்து கொடுத்துருங்க. அண்ட் தென் மினிமைஸ் பண்ணிட்டு டெலிகிராம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து கோடு கொடுத்துருப்பேன், அந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எம்டி மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே வந்து ஸ்டோரேஜ் எமுலேட்டர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதை வந்து டிலீட் பண்ணிட்டு நான் கொடுத்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண விட்டு ரைட் சைடு வந்து ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணிட்டு போய் 95 கிளிக் பண்ணிட்டு SIPXனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லாங் கிளிக் பண்ணிட்டு காப்பி வந்து கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து திரும்ப வந்து டியூல் ஸ்பேஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண விட்டு முக்கியமான ஸ்டெப்பு, கூகுள் லாகின் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகாது. ஃப்ரீ ஃபயர் வந்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கெஸ்ட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெவல் 12 ஆர் லெவல் 8 இதை வந்து நீங்கள் கில்டு வரைக்கும் இந்த ஹேக்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரிபிள் VPN வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கொடுங்க, அக்செப்ட் கொடுங்க. இன்ஸ்டால் VPN ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா VPN ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும், அலோவ் கொடுத்துருங்க. நாட் நவ் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு திரும்பவும் ஃப்ரீ ஃபயரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண விட்டு நான் வந்து கெஸ்ட் ஐடியில் போகிறேன். கெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் வந்து இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே வந்து யூஸ் திஸ் ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்த விட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன விட்டு டேப் டு பிகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேர் வச்சுட்டு செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கேமுக்குள்ளே வந்து போங்க. ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரிபிள் VPN வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு டியூல் ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எம்டி மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு SIPX லாங் கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே இருக்க லாஸ்ட் பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து விட்டு திரும்பவும் வந்து டியூல் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டியூல் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ண விட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
இந்த டைம் லாகின் பண்ணுறதுக்கு VPN வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து லாகின் பேஜ் வந்து விட்டு உங்கள் கேம் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆகி வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ வந்து அதை வந்து கண்டுக்காதீங்க. முன்னாடி வெயிட் பண்ண விட்டு கேமே வந்து சர்வர் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் வந்து லாகின் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேபி 5 அட்டம்ஸுக்கு மேலே கூட எடுக்கலாம். நீங்கள் வந்து திரும்ப வந்து லாகின் பண்ணி ட்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து கேமுக்குள்ள உங்களால் போக முடியும். கேமுக்குள்ளே வந்துட்டு உங்கள் கேரக்டர் வந்து இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஹேக் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வரப்போ தான் முக்கியமான ஸ்டெப், உங்கள் கேம் வந்து அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் DNS அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவேட் DNS கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை DNS ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஹாய் அப்படின்னு வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. சேவ் பண்ணி உங்கள் கேம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உடனே நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். அதை வந்து கண்டுக்காதீங்க. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம மேட்ச் போட போகிறோம். திஸ் இஸ் கேம் டைம். ஸோ கேம் பிளே வந்து பாருங்கள். Free Fire India. அண்ட் தென் நீங்கள் மேட்ச் வந்து விளாண்ட முடிச்சிட்டிங்க. நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரைவேட் DNS ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து மேலே வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோவை வந்து கிளிக் பண்ணிட்டு டியூல் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து லாங் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப எப்படி ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப மேலே இருக்க ப்ளஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சேம் மெத்தட் எம்டி மேனேஜர் போய்ட்டு அந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டு SIPXை வந்து திரும்ப காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதே மெத்தட் தான். திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். DNSயை மட்டும் மறந்தாமல் மாற்றிக்கோங்க. தேங்க்யூ.